ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அன்பாக்சிங் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இருக்கிற பரந்தாம்பாறை, இன்னொரு பிளேஸ் வந்து பாஞ்சாலிமேடு. 2 பிளேஸ் போகிறோம். ஆக்சுவலி நான் வந்தது பாஞ்சாலிமேடு தான். நான் இங்கே வரும்போது இடையில இருக்கிறவங்க ஒரு வியூ பாயிண்ட் சொன்னாங்க, பரந்தாம்பாறைன்ற வியூ பாயிண்ட். அங்கேருந்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த பிளேஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சபாண்டவர் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருந்த பிளேசஸ் தான் சொல்கிறாங்க. எனக்கு எக்ஸாக்டாக தெரியல ஹிஸ்டாரிக்கலாக, பட் இங்கே இருக்கிற லோக்கல் பிளேஸ் பீப்புள் சொல்கிறனால இந்த பிளேஸ் நம்ம கவர் பண்ணலாம். என்னோடய ஃப்ரெண்டு தான் சஜஸ்ட் பண்ணார், இந்த பிளேஸ் போய் நீங்கள் வீலாக் பண்ணுங்கன்னு. ஸோ இந்த வியூ பாயிண்ட்டுமே சரியான வியூ பாயிண்ட்னே சொல்லலாம். இப்போ க்ளவுட்ஸ் எல்லாமே இருந்தது. நான் கொஞ்சம் ஃபோட்டோஸில் ஆர்வம் காட்டினால க்ளவுட்ஸ் எல்லாமே மூவ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட்டு தான் இது. கீழே போனீங்கன்னா ட்ரெக்கிங் மாதிரி போயிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அங்கேன்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. பட் ரெண்டுமே நம்ம போக முடியாது, ஏன்னா லோக்கல் எனக்கு ஆள் தெரியல. ஸோ நான் என்ன பிளானில் இருக்கேன்னா, ஸோ இங்கேருந்து அப்படியே கிளம்பி போய் நம்ம அந்த பாஞ்சாலிமேடுன்றதுமே நல்லாயிருக்கும். அதுவுமே ஒரு வியூ பாயிண்ட் தான் சொன்னாங்க. ஹிஸ்டாரிக்கலாக நிறையா ஸ்கல்ப்சர்ஸ்லாம் இருக்குன்னாங்க. நம்ம அங்கேயும் போய் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோ வாகமன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஸோ கொஞ்ச நாள் நம்ம கேரளா கவர் பண்ணிக்கலாம். ஒரு சடன் சர்ப்ரைஸாக ஒரு பிளேஸ் போகிறேன் கூடிய சீக்கிரத்தில். ஸோ நம்ம அங்கே போய் பார்க்கலாம் பாஞ்சாலிமேடு. பாஞ்சாலிமேடு வந்து பார்த்திங்கன்னா குமுளியிலேருந்து சரியாக ஒரு 1.5 hour ட்ராவல் இருக்கும். வண்டி பெரியார் அப்புறம் குட்டிக்கானம் இந்த 2 பிளேஸ் வழியாக தான் போக முடியும். ஸோ போகிற வழியிலே ஒரு 2 ஃபால்ஸ் இருக்குது. வளஞ்சாங்கானம்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அங்கேயும் போகிறோம். நான் போன டைம் பார்த்திங்கன்னா மழை ரெகுலராக பேஞ்சிருந்தனால அந்த மிஸ்ட்டுமே கம்ப்ளீட்டாக அங்கே இருந்தது. எனக்கு இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் இந்த ஏரியாவில். ஏன்னா இங்கே ஃபுல்லாமே நிறையா மண் சரிவு ஏற்பட்டிருந்தது. கொஞ்சம் மழை இதெல்லாம் வெதர் செக் பண்ணிவிட்டு இந்த பிளேஸ் இன்கேஸ் நீங்கள் இந்த கேரளா வர்றது குமுளி சைடில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த பிளேஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நான் போகிற டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மிஸ்ட்டு தான் இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. லைக் ஏன்னா ஒரு நியர் ஒரு 2 kilometers ட்ராவல் பண்ணியிருப்பேன். அந்த 2 kilometersமே கம்ப்ளீட்டாக மிஸ்ட்டுக்குள்ளே போகிற ஃபீலே தான் எனக்கு இருந்தது. போகிற வழியில் அந்த ஃபால்ஸ் இருக்குன்னு இல்லை. ஸோ அங்கே போய் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வண்டி பெரியார் வந்து சரியாக பார்த்தீங்கன்னா இந்த குட்டிக்கானம் போகிற வழியில் வளஞ்சாங்கானம்னு ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருந்தது. ஸோ இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா டைம் ஃப்ளோ இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்க ஷாப்பில் விசாரித்தேன். பட் இங்கே வந்து இதிலேருந்து சரியாக பாஞ்சாலிமேடு வந்து ஒரு 4 kilometers தான் இருக்கும். இந்த ஃபால்ஸுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இது மாதிரி போகிற வழியில் ஃபுல்லாமே ஃபால்ஸ் இருந்தது. பட் இது கொஞ்சம் பெரிய ஃபால்ஸாக இருந்ததுனால இதை நான் வ்ளாகில் ஆட் பண்ணிக்கிட்டேன். வளஞ்சங்கனத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த பாஞ்சாலிமேடு தான் போனோம். ஸோ போகிற பாதை பார்த்தா வேறு லெவல். அந்த கம்ப்ளீட்டாக மிஸ்ட்டு தான். ஸோ எனக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே எதுவுமே தெரியல ரோடு. ஸோ நானுமே ரொம்ப ஸ்லோவாக தான் போனேன். அதை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு தான் போனேன். மழை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நான் கிராஸ் பண்ணி வந்த இடம் ஃபுல்லாமே மழை தான் அடிச்சிட்டு இருந்தது. ஸோ முன்னாடி வந்து அந்த மிஸ்ட் இருக்கிறது வந்து இன்னும் அழகாக இருந்தது. நான் பாஞ்சாலிமேடு பக்கம் போகும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி ஆயிடுச்சு. ஸோ ஒரு 2 o'clock போல் தான் நான் அங்கே போய் சேர்ந்தேன். ஸோ இந்த மிஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10-11 அந்த ரேஞ்சில் தான் எனக்கு இருந்தது. ஸோ அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சது ஒரு மிட்நூனில் வந்து அங்கே வந்து கொஞ்சம் மிஸ்டெல்லாம் கம்மி ஆயிடுச்சு. ஸோ பாஞ்சாலிமேடு பக்கம் வந்தோடனே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆக்சுவலி அப்போ வரைக்குமே தெரியாது
எனக்கு வந்து நெட்டில் ஓப்பன் தான் இருந்துச்சு. பட் அங்கே போய் பார்க்கும்போது இந்த ரெயின்னால் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாங்க. நான் ஒரு 1 வீக் மேலே கழிச்சு தான் திறப்பேன்ட்டாங்க. ஸோ பக்கத்தில் விசாரித்தோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் எங்களை அலோவ் பண்ணலை. இங்கே வந்து அந்த மார்னிங் 6 to ஈவினிங் 6:50 வரைக்குமே ஓப்பனில் தான் இருக்கும். சம் சார்ஜஸ் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. பட் மை பர்த் டைம் அவங்க உள்ளே அலோவே பண்ணலை. நான் பக்கத்தில் இருக்க ப்ளேஸ் மட்டும் போயிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக ஹோம் டவுன் திரும்பிட்டேன். நெக்ஸ்ட் டைம் போகும்போது இந்த ப்ளேஸை கவர் பண்ணுறது எப்படி இருக்குன்னா, இது ஃபுல்லாமே மிஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த பாஞ்சாலிமேடு என்ட்ரன்ஸு. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி என்னை உள்ளே விடலை. உள்ளே போகிற வழியில் உள்ள பின்பக்கம் ஒரு மண்டபம் இருந்தது. நான் சரி சுற்றி போய் பார்த்துடலாம், எதுக்கு இப்போ வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோன்னா சுற்றி போய் பார்த்தேன். சுற்றி போய் பார்க்கும்போது தெரிஞ்சு சின்ன சின்ன மண்டபங்களாக உள்ளே அந்த டாப்பில் இருந்தது. இங்கே வந்து உள்ளே ஒரு குளம் ஒன்று இருக்குது. ஸோ ஹிஸ்டாரிக்கலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பஞ்சபாண்டவாஸ் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. பாஞ்சாலி அவங்கள வந்து இங்கே தான் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க, அந்த ஃபேமிலியாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. பட் இன்னுமே எங்களுக்கு புரியலை, நான் உள்ளே போய் பார்க்கல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த ஒரு சின்ன இதுக்காகவே நான் திரும்ப வரேன். ஏன்னா எனக்கு இந்த பிளேஸ் வந்து ரொம்ப தமிழில் யாருமே கவர் பண்ணல. இந்த பாஞ்சாலிமேடு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ நான் திரும்ப வந்து இந்த பிளேஸை கவர் பண்ணுறேன். இது ஒரு குட்டி விழாவு தான். பட் முடிஞ்சளவு நான் வர பாதையில் உங்களுக்கு காமிச்சிட்டு வந்திருப்பேன். எனக்கு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா இது ஒரு டாப் வியூ பாயிண்ட்டு. அந்த மிஸ்ட்டுக்குள்ளே இந்த வியூ பாயிண்ட் இருக்கிறப்ப நல்லாயிருக்கும். எனக்கு டைம் இல்லாதனால நான் ரிட்டன் போய் ஆகணும். ஏன்னா அவங்க போலீஸ் வந்து என்ட்ரன்ஸில் அவங்க சொல்லிட்டாங்க திரும்பி போங்க, ஏன்னா மழை வந்துடுச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்கு, இந்த இடத்துல தான் நிறைய நிலச்சரிவு ஏற்பட்டுச்சுன்னாங்க. சரி, அதனால தான் நான் கொஞ்சம் நேரம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நான் அப்படியே திரும்பி கிளம்பிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் முடிஞ்சாலும் இந்த பிளேஸ்க்கு வர பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா ஒரு புது பிளேஸில் மீட் பண்ணுவோம். பாய் பாய்.